தானே ஆமா கூப்பிடுறாங்க. அதான் இல்ல இவா வாங்க. பிள்ளையர் ஒரு பூ வராங்க. மைக் இருக்கா? மைக்கா கொடுப்பா. இல்ல எக்ஸ்ட்ரா இருக்குமா? அதுல வைப்பா. அதுல வை. பசுமாட்டுக்கு வைங்க. அதுல வைங்க. வச்சா தட்டை எடுத்துருவாங்க. ஹலோ மைக் ஹலோ. சந்தனம் ஒரு தொன்னையில வேணும்பா. சந்தனம். இந்த மைக் இதுல கேப்பா. நாட்ல இருக்கே. அது வர. இந்த மனை எடுங்க. மைக் சொல்றான். எங்க நாட்டே இதுங்க? ஆனா என்ன நாட்டே? வேணாம். சுத்தத்துக்கு தான் இருக்கு அப்புறம். ஊதவத்தி எடுங்க. ஊதவத்தி. இல்ல அபிஷேகத்துக்கு பால் இருக்கு. அப்படியே வரணும். அபிஷேகம் பண்ணல நாங்க. அபிஷேகம் பால் உண்டு. மத்த எதுவும் பண்ண கூடாது. நல்ல வேலை. 48 நாளுக்கு வெறும் பால் தான் அபிஷேகம். 48வது நாள் தான் என்ன பண்ணணும்?
சுவாமிக்கு அபிஷேக பொடி கதம்ப பொடி மஞ்சள் குங்குமம் சந்தனம் கற்பூரம் எல்லாத்தையும் வச்சு நம்ம தீபாராதனை பண்றது செய்யறது போகிறது வர்றது வெட்டி வெட்டி இங்கே தான் வச்சுக்கிறேன் அது வரும் டபுள் இங்கே ரெண்டு அங்கே ரெண்டு வச்சுக்கிறேன் அது அப்படியே வச்சிருங்க பக்கத்தில் வச்சிருங்க. என்ன பிள்ளையாருக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? செல்வசக்தி விநாயகர். ஓகே. நம பார்வதி பதகே ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் சக்தி பராசக்தி. செல்வ விநாயகம் பதே மகாகணபதி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல செல்வ சக்தி விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த அற்புதமான சுப முகூர்த்த நன்னாள்ல தற்பொழுது விநாயக பெருமானுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா ஆரம்பமாகி மகாகணபதி யாகத்தோடு ஆரம்பமாகி நடைபெறவுள்ளது. அனைத்து கிராம பொதுமக்களும் தாய்மார்களும் குழந்தைகளும் பெரியோர்களும் அனைவரும் உடனடியாக செல்வ சக்தி விநாயக பெருமான், அதாவது நம்ம நடுப்பழனி செல்லக்கூடிய வகையிலே அந்த சமுதாய நற்கூடத்திற்கு அருகாமையிலே அமையப்பட்டுள்ள கடை வளாகத்தில் அற்புதமான ஒரு சின்ன ஒரு ஆலயமாக அமைத்து அந்த விநாயகப் பெருமானுக்கு தற்பொழுது கணபதி ஹோமத்தோடு மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பான முறையிலே நடைபெற உள்ளது. அனைத்து பக்தர்களும் பொதுமக்களும் தாய்மார்களும் குழந்தைகளும் பெரியோர்களும் ஆலயத்திற்கு வருகை தந்திருந்து எல்லாம் உள்ள செல்வ சக்தி விநாயகப் பெருமான் திருவருளை பெருமாறு அனைத்து பக்தர்களும் வருக, இறைவனுடைய திருவருள் பெருக என கேட்டுக்கொள்கிறோம். ஓம் குரு பிரம்மா கையெடுத்து கும்பிட்டுங்க. பிள்ளையார் குலதெய்வம் உங்கள் வீட்டு பெரியவங்களை தான் பிரார்த்தனை பண்ணி வேண்டிங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா மாலை குரு சாட்சாத் பரபிரம்மா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. எட்டு வேளை முகூர்த்தவாத்தியம். பசுமாட்டுக்கிட்ட போயிடுங்க. கோபூஜை முதல்ல பசுமாட்டுடைய 4 காலில் போடுங்க. ஓம் ருக்வேத பாதாக நமஹ. 4 காலில் போடணும். ருக்வேத பாதாக நமஹ, யஜுர்வேத பாதாக நமஹ, சாமவேத பாதாக நமஹ, அதர்வவேத பாதாக நமஹ, பரபிஷ்டபாகேப்யோ நமஹ. சாணி போடுங்க. பசுமாட்டுடைய பின்பாகத்தில் போடுங்க. கோலக்ஷ்மி நமஹ, மகாலட்சுமி நமஹ, சுப்ரபிரசாதினி நமஹ. பசுமாட்டுடைய 2 கொம்புல போடுங்க. அஸ்வினி தேவதாதிபியோ நமஹ. பசுமாட்டுடைய காம்புல போடுங்க. சுரபி தேவதாக நமஹ. கண்ணுக்குட்டி மேல ஒரு பூ போடுங்க. நந்தினி நமஹ. திலீப வம்சோத்கவாக பிரம்ம விஷ்ணு ருத்ராதிபியோ நமஹ. சம்பூர்ஜாதிபிய மங்களேன ச. त्रयत्रिंशत् कोटि देवता स्वरूपिणी नमः. मंगल ग्रहलक्ष्मी नमः. வாங்கிக்கோங்க. பசுமாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் சேர்ந்து காமிச்சு கோவிலை சுற்றி, அதாவது பசுமாட்டை சுற்றி வந்துடுங்க.
மாடு சுற்றி வர மாதிரி வழி இருக்கா? அப்படியே இந்த கேப்ல வச்சு ஓம் தசாங்கூபம் சுகந்தம் சுகணாகரம் ஆக்னேய சர்வதேவானாம் தூபோஜம் பிரதிகிருக்யதாம் தூபமாக்ராபகாமி தீபம் தரிஷகாமி அஸ்வினோர்பாகுப்யாம் புக்னோஸ்தாப்யாம் தூபாதிகம் தரிஷகித்வா தீபம் தரிஷகித்வா தட்டேடுங்க பாருங்க. சின்ன பூவை போட்டுக்கணும் குழந்தைக்கு அப்புறம் போட்டுங்க. கழுத்து இது என்ன பண்ண பசு மாட்டு கொடுங்களா தெரியும் என்ன பண்ண ஐயரை கேளு ஐயரு கேளு பார்க்கவே சர்வமங்களார்த்தேன கல்பூர நீராஞ்சன ஜோதி வாத்தியம் கெட்டிமேளம் சித்தி நல்லம்மா சித்தி ஐயோ ஐயோ பாத்து அதே அவனு யோசிக்குது பாய் மாக்கு அதே வச்சு அனுப்பும் நீ ஒன்று கொடுமா ஐயோ ஐயோ மாடு கொப்பையிட்டு மாடு நான் நினைக்கிறேன் கீழே போடா தூண்டா தூண்டா இது குடுமா குடுமா குடு ஒழுங்காதான் கூடாது ரொம்ப பயப்படுற நீ பிள்ளையார்